எங்க நிறுத்தி இருக்கிறோம்? இல்ல, மல்கியா போய் வந்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா மெயின் எங்க நிறுத்தது? இங்க நிறுத்தணும். ஞாபகம் இருக்கா? இவ்வளவு தூரம் இங்கதான் இருக்கிறோம். அப்போ இந்த ஹோல் லிஸ்ட் ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்களுடைய முழு சரித்திர சம்பவங்கள் இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை முழுசும் இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. இவங்க 19 இவங்க 20 முழுசுமே இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் முழுசையும் உள்ள நிரப்பி இருக்கு. அது கூட எங்க தொடங்குதுன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல தொடங்கி 2 ராஜாக்கள் 36ல முடியுது. 36 தானே முடியுது. அப்ப 2 ராஜாக்கள் புஸ்தகத்தையும் யோசித்தீங்கன்னா இவங்களை யோசித்துக்க வேண்டியது வரும். அந்த புஸ்தகம் முழுவதும் ஏன் அதை படிக்க மாட்டோம்னா இந்த ரீசன். ரொம்ப ஹெவி ஸ்டஃப் உள்ள இருக்கு, ஸ்டோரி உள்ள இருக்கு, இன்சிடென்ட் உள்ள இருக்குது, பேக்ரவுண்ட் உள்ள இருக்குது, டூ மெனி பீப்புள். அதனால ஆனா இந்த எல்லா ராஜாக்களுடைய ஆட்சியில தான் இந்த புஸ்தக தீர்க்க தரிசனங்கள் வராங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, துவக்கத்திலிருந்து பார்த்துட்டு இப்ப முடிவுக்கு வரோம். இந்த ராஜ்யம் எப்படி முடிஞ்சது, அதுக்கு பிறகு என்ன, இந்த ராஜ்யம் அதுக்கு முடியுது, அதுக்கு பிறகு என்ன, அப்ப மீதி இருக்கிற புஸ்தகங்கள் எங்க போச்சு என்னங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப முதல்ல இஸ்ரவேல் ராஜ்யம் துவங்குச்சு, எப்படி முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். லெட்ஸ் கோ. 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள். ஒன்னு ராஜாக்கள் 1ஆம் வசனம் 17:1 பாருமா. கீலேயாத்தின் குடிகளே 2 ராஜாக்கள்மா. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில். லிசன், யூதா ஆகாஸ், இந்த ராஜா ஆட்சி செய்யற 12வது வருஷத்துல ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி. வெயிட், இஸ்ரவேலின் மேல் ஓசேயா ஏலாவின் குமாரன் ராஜாவாகிறான். கடைசி ராஜா ஆகாஸ். இங்க லாஸ்ட் ராஜா வந்துட்டாரு. என்ன நடக்குது? சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. எங்க? சமாரியாவில். சமாரியா எதனுடைய கேபிட்டல்? குட். நெக்ஸ்ட். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். யாரு வந்தது? அசீரிய ராஜா. அந்த நாட்கள்ல வலுமையா உலகத்தை இரும்பு கரம் கொண்டு ஆண்ட ராஜாக்கள்ல துவக்கத்துல இருந்தவங்க இவங்க தான். ஓகே, அசீரிய ராஜா. இவங்க வந்து இந்த கடைசி ராஜா ஆட்சியில மேப் எங்கப்பா, அது மட்டும் இஸ்ரவேல் அதை மட்டும் பெருசு பண்ணீங்க அந்த ஊர்ல. ஓகே, நெக்ஸ்ட் கோ ஹெட். ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசிரியாவின் ராஜா ஓசேயாவிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். என்ன சொல்றான் இந்த ஓசியா? இந்த அசிரியா ராஜா வந்து அவனை பிடிச்சப்போ சூறையாடுறப்போ அந்த ஓசியா எகிப்து ராஜாவுடைய சப்போர்ட்டை கேட்க போனான்.
அந்த சப்போர்ட் கேட்டதுனால இந்த அசிரியா ராஜாவுக்கு இவன் கப்பம் கட்டல, வரி கட்டல. அதனால அசிரியா ராஜா இந்த ஓசியாவை பிடிச்சிட்டான். ஓகே, 5. அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். புரியுதா? அந்த அசிரியா ராஜா இந்த தேசம் எங்கும் போய் இத முற்றுகை போட்டான், இஸ்ரவேலை. ஓகே, அப்புறம் ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா அவர் மொத்தம் எத்தனை வருஷம் ராஜா? 12. அந்த லிஸ்ட்ல சி இங்க பாருங்க, 9ஆம் வருஷம் ஆட்சி செய்யறப்ப. படிமா. ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எண்ட் டர்னிங் பாயிண்ட். வெரி கேர்ஃபுல்லி. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இந்த ஹிஸ்டரி கம்பல்சரியா தெரியணும். என்ன ஆச்சு? இதனுடைய முடிவு, இவங்களை அவன் கை வைக்கல. இப்ப இவங்களை தான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜா, அவனுடைய கடைசி ராஜா ஓசியா, அவன் மேல அசிரியா ராஜா சல்மனாசார் வந்து படையெடுத்து இவனுடைய தேசமான இஸ்ரவேலை 3 வருஷம் முற்றுகையிட்டு இவனை கைது செய்து இவங்க ஊர்ல இருந்த எல்லாரையும் எந்த ஊருக்கு கொண்டு போயிட்டான்? எந்த ஊருக்கு? எந்த ஊர் அவன்? அசிரியா. அசிரியா ஊர், அந்த நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். அப்போ இந்த ஹோல் இஸ்ரேல் யார் கஸ்டடியில வந்துருச்சு? அசிரியா கஸ்டடி. காட் இட். என்னன்னாச்சு இப்போ? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஏன் ஆண்டவர் அவங்கள அசிரியா கிட்ட ஒப்பு கொடுத்தார்? ரீசன் இதான். காரணம் என்ன? இந்த தவறுகளால பல வருஷம் அவங்க செஞ்சதுனால. தீர்க்கதரிசிங்க எல்லாம் சொன்னாங்க செய்யாத செய்யாதன்னு, கேட்கல. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் சொன்னான், யாரும் கேட்கல. அதனால முடிவா என்ன பண்ணாரு? அந்த முழு தேசம் பிளஸ் ராஜா அசிரியாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்புறம் செய்யத்தகாத காரியங்களை அவங்க என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் யாரு 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 யாரு? இஸ்ரவேல் புத்திரர். நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டா படிக்கிறப்ப அதை கவனிக்க மாட்டோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிளக்கின ஜாதிகளை போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்ய தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தும்
அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ஏன் தேவன் அப்படி செஞ்சாருன்னு ஷார்ட்டா முடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இவ்வளோ பெரிய தவறுகள் அவங்க செஞ்சாங்க. ஒவ்வொன்றும் பெரிய தவறுகள். ஒரு நாள் இல்லை, பல வருஷம். எப்போ தொடங்குச்சு? ஃப்ரம் தட் நம்பர் 1 அந்த கிங்ல இருந்து ஃப்ரம் 9 to 19th கிங் வரைக்கும் அந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. அதனால தேவன் பொறுமையா இருந்தாரு, எடுத்துட்டாரு. அதில் இன்னொன்று அங்க விற்று போட்டார் அப்படின்னு இருக்குது. விற்று போட்டார். அதுக்கப்புறம் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து, அந்த ஆகையால் அப்படின்னா நம்ம ரன்னிங்ல விட்டுருவோம் படிக்கிறப்போ. ரீசன் ஆகையால். ஏன் வித்தாரு? ஆகையால். இவ்வளோ செஞ்சாங்களே, இதனாலதான். அந்த அளவுக்கு தேவன் கடினம் உள்ளவர் இல்லையே. அவர் வாக்கு பண்ணி நீ போகணும், எவ்வளோ சரித்திரங்கள். ஆனா அந்த தேவன் ஏன் அப்படி செஞ்சாரு? அவர் வேணும்னு செய்யல. see the reasons. இவ்வளோ ஆகையால் நான் இதை செஞ்சேன். ஓகே. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. புரியுதா? எதை அகற்றினார், எது மீதியாச்சு? இவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஃபுல் அவுட். ஓகே. அவன் என்ன பண்ணான்? ராஜா என்ன பண்ணான்? இப்போ யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். இவங்களுக்கு முடிவு வந்துருச்சு, இவங்களுக்கு இன்னும் முடிவு வரல, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா இதே பேட்டர்ன் தான், ஒரே ஊர் தான். இவங்க ஃபாலோ பண்ணதை இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, இங்க முடிவு வந்துருச்சு. இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் அசிரியாவுக்கு போயிட்டா அந்த ஊர் என்ன ஆகும்? வெறுமையா இருக்கும். ஆனா வெறுமையா விடல. கவனிங்க. யூதா ஜனங்களும் 23 கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய எண்டு அசிரியாவில் திரும்பி வரல, இருக்கிறாங்க. இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க போயிட்ட பிறகு அந்த ஊர்ல என்ன ஆச்சு? அந்த வசனம் பாருங்க, 24. அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இங்க பாருங்க, இதான் இஸ்ரவேல், இது யூதா, இது வந்து ஃபுல் கானான் தேசம். இது இஸ்ரவேல், இது யூதா. இந்த 12 ராஜாக்களும் இந்த ஏரியாக்களை ஆண்டவங்க. யூதா விட்டுட்டா, இது இந்த யூதா ராஜா இந்த ஆள்றா இந்த ஏரியா. இந்த அசிரியா ராஜா என்ன பண்ணா, இந்த இந்த இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் மக்கள் எல்லாம் அசிரியாவுக்கு கொண்டுட்டு போயிட்டான்.
இந்த இடங்கள்ல யாரை கொண்டு வந்து நிரப்புனா? இஸ்ரவேலுக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் எங்க பட்டணங்களை குடியேறினா? இந்த சமாரியா கேபிட்டல் குடியேற்றான். இந்த தேவனை வணங்கின ஜனங்கள்லாம் போயிடுச்சா? பாவம் செஞ்ச மக்கள், யெகோவா தேவனை அறிஞ்சவங்க எல்லாம் போயிட்டாங்களா? இப்ப போயிட்ட பிறகு இந்த லேண்ட்ல யார் வந்தது? பாபிலோன். அதே அந்த கிழக்கத்திய அந்த பாபிலோன் கலாச்சார மக்கள், தேவனை அறியாத மக்கள் உள்ள வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து பீரியட்ல அவர் சமாரியாவுக்கு போனாரு. சமாரிய பெண் அங்க வந்தா தண்ணி கேட்டாரு. அப்ப சொன்னா, யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், நீர் யூதனாயிருக்க எப்படி என்னிடத்தில் தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா. ஞாபகம் இருக்கா? ஏன் அப்படி சொன்னா? அது என்ன, ரெண்டு பேருக்கும் கம்யூனிட்டி பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமானா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இங்க இருந்த யூதர் இஸ்ரவேல தேவனை ஆராதிக்கிறவங்க. இந்த இடத்துல வந்தவங்க எல்லாம் தேவனை ஆராதிக்காத, தேவனை அறியாத கூட்டம். இந்த ஜெனரேஷன் பெருகி 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 யெகோவா தேவனையே இல்லாத ஜனங்கள் இங்க குடியிருந்தாங்க. யெகோவா தேவனையே ஆராதிக்காத இந்த சமாரியா முழுவதும், இஸ்ரவேல் முழுவதும் குடியேறிட்டாங்க. இப்போ இங்க இருக்கிற யூதர்கள் இவங்களோட எந்த வகையிலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது ரிலீஜியஸ் வைஸ். அதனால தான் யூதர் அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, கை கழுவ மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, இது பாபிலேனிய கலாச்சாரத்தினுடைய மக்கள் கலாச்சாரம் பின்னி தேவனில்லாத, யெகோவா இல்லாத ஒரு கலாச்சார மக்கள் இங்க குடியேறதுனால தான் இதனுடைய அந்த கேப் இயேசுவின் பீரியட் வரைக்கும் வந்துச்சு. அதான் அந்த பேக்ரவுண்ட். ஏன் சமாரியா பெண்ணும் இயேசுவும் ஏன் அப்படி கேட்டா? இயேசுவை பார்த்து இதுதான் ரீசன். இயேசு ஒரு தடவை அற்புதம் செய்யறப்போ அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ வந்து கேட்கிறா, என் மகளை சுகமாக்குங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போட முடியாது. ஏன் இயேசு அவ்வளவு கடினமானவரா? இல்லை, அவங்க வந்து அந்த 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 ஏரியாக்குள்ள இல்லாத மக்கள், ஏரியாக்குள்ள இல்லாத மக்கள். ஆனா இயேசு பலமுறை இந்த சமாரியா மக்களை பாராட்டினாரு. 10 பேர் போனா ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான், குஷ்டரோகி சுகமாயி. அப்ப சொன்னா, அவன் திரும்பி வந்தவன் சமாரியனா இருந்தான் அப்படின்னு. அந்த காயம் கட்டினவன் ஒரு சமாரியன். அவர் சொன்னாரு, அவன் ஒரு சமாரியனா இருந்தான். என்ன அப்படின்னா, இயேசு வந்த பிறகு டிவிஷனை கிரியேட் பண்ணல. அவர் வந்து 2 பேரும் இணைக்கிறதுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி பேசினாரு. இயேசு வந்து நான் யூதன், நீ சமாரியன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லல. இயேசு என்ன பண்ணாரு, அந்த டிவிஷன் எல்லாம் ஈஸியா க்ளோஸ் பண்ணார். நோ, நீ பாரு, நீ லேவியன் போயிட்டு, ஆனா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண, அவன் சமாரியனா இருந்தான். சமாரியன் அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நோ மோர் டிவிஷன், ரிலீஜியஸ் வைஸா யாரும் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் உடைய அந்த அப்ரோச் தான் மக்களை இழுத்துச்சு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அங்க போன பிறகு அதை பார்ப்போம். இப்ப எது முடிஞ்சது? எங்க போயிட்டாங்க? அசிரியா போயிட்டாங்க. இனிமே இந்த கூட்டத்துக்கு முடிவு விமோசனம் இல்லை. இவங்க எல்லாம் அவ்வளவுதான். இந்த ராஜா ஆகாச ஆட்சி செய்யறான் இங்க. அப்பதான் இங்க முடிவு வருது. இவங்களுக்கு முடிவு எப்படி வருது அப்படின்றதுதான். இது முடிஞ்ச பிறகு, இந்த ராஜ்யம் முடிஞ்ச பிறகு 136 வருஷம் இவங்களுடைய யூதா ராஜாக்கள் ஆள்றாங்க. 136 வருஷம் இது மட்டும் நடக்குது. இந்த யூதா, இஸ்ரேல் அவுட்டு, மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த மக்கள் அசிரியா போயிட்டான். இந்த யூதாவில் இருக்கிற மக்கள் அவங்க போய் விட்ட பின்பு 136 வருஷம் ராஜாக்கள் ஆட்சி நடக்குது. எங்க? ஆகாஸ், எசேக்கியா, மனாசே, ஆமோன், ஓசியா, யோகாஸ், இவங்களுடைய பீரியட் நடக்குது. இந்த முடிவு எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். என்ன முடிவு?
அந்த யூதா அரசர்களுடைய முடிவு. இப்போ ரெண்டு ராஜாக்கள் 24. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். எவன் நாட்களில் ஒரு 4 வசனம் தள்ளி மேல போவோம். 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் லிசன் யோசியா அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஓகே. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். ஓகே. 31. யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து. போர்ட பாருங்க, உங்க லிஸ்ட பாருங்க. இல்லாட்டி இத பாருங்க, யோசியா முடிஞ்சிருச்சு, அடுத்தது யோவகாஸ். அதான் படிக்கிறேன் இப்போ. ஓகே. 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். எவ்வளவு நாள்? 3 மாசம். அப்புறம் லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். ஓகே. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி. பார்வோன் நேகோ என்ற ராஜா. ஓகே. யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி. லிசன் கொஞ்சம் கவனிங்க. மறுபடியும் கொஞ்சம் ஒரு வசனம் ரிவர்ஸ் வாமா. அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து. இங்க பாருங்க, தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து. இங்க யோயாக்கீம் அடுத்தது வரான். ஓகே. அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய் விட்டான். இவன் எகிப்திலே. இங்க பாருங்க, இத வந்து லிஸ்ட் வச்சு படிக்கல இல்ல கவனிக்கலன்னா ஒண்ணுமே புரியாது. அந்த பார்வோன் நேகோ வந்து இவன் ஆட்சியில இவனை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு இவனை ராஜாவாக்கிட்டான். அடுத்தது என்ன நடக்குது? இவன் எவ்வளவு நாள் அங்க ராஜாவா இருந்தான்? அவன் வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு. யார் பார்வோன்? நேகோ, எகிப்தின் ராஜா. அப்ப பார்வோன் யாத்திராகமத்துல மோசே பீரியட்ல படிக்கிறோமே, அது என்னன்னா பார்வோன்ன்றது ராஜாவினுடைய பெயர் அல்ல, அது பட்ட பெயர். ராஜாவுக்கு இருந்த பட்ட பெயர். ஜனாதிபதி என்றோம், அது அவருடைய பெயரா பட்ட பெயரா? அதான் பார்வோன். இங்க பார்வோன் நேகோ அவனுடைய பெயர் பார்வோன், எகிப்தின் ராஜா. இவன் வந்து முதல்ல இவங்களை பிடிச்சான். அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னு 24 பாருங்க. 24:1. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். ஏற்கனவே எகிப்தின் ராஜா அவங்கள முதல்ல சூறையாடினா, அவன் போயிட்டான். அதுக்கு அடுத்த ராஜா வரான், அவன் பாபிலோனிய ராஜா. ஓகே. என்ன வந்து யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து. யாரு? இவர் பார்வோன் 3 வருஷம் சேவிக்கிறார். பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். சரி, இது கொஞ்சம் அப்படியே விவரமா போகும். இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி இருக்கிறது 2 நாளாகமத்துக்கு வாங்க. சேம் மேட்டர்.
நான் திரும்ப அப்புறமா அதை சொல்றேன். 2 நாளாம் சேம் மேட்டரை படிக்க போறோம், கொஞ்சம் வேற மாதிரி படிக்கலாம். கடைசி அதிகாரம் 36:2. அதே தான் வரும், அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். பேரையே மாத்திட்டான். அப்புறம் அவன் தம்பியாகிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான். அப்புறம் யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு just 11 years. Okay. தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Okay. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். ஓகே, வெயிட். யார் வந்தது? யார் ஆட்சியில வந்தான்? வந்து என்ன பண்ணா? தேவாலயத்தை முற்றுகையிட்டானா? ஆலய பொருட்களை கொண்டு போனானா? முதல் முறை நேபுகாத் நேச்சார் வந்து சூறையாடுறான். இங்கிருந்து பொருட்களை பிளஸ் ஆட்களை கொண்டு போறான். இதுல போற பொருட்களோட போற ஆட்கள், அந்த ஆட்கள் தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. எங்க போறாங்க? பாபிலோனுக்கு போறாங்க. இப்போ இது முதல் கூட்டம். இப்ப அப்படியே தானியேல் புஸ்தகத்துக்கு டர்ன் பண்ணுங்க. 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Okay, 1:1. Read it. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே 3rd year பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனேசா. இப்ப தானியேல் புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட நீங்க புரிஞ்சுக்கலாம்.